உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நீ எவ்வளவுதான் ஓடினாலும் எவ்வளவுதான் உழைத்தாலும் சில நேரங்களில் ஒரே இடத்திலேயே நிற்பது போல தோன்றுகிறதா? உன் கனவுகள் உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் வந்துவிட்டு தப்பிப் போகிறதா? இதற்கு உன்னுடைய திறமை காரணமல்ல, உன்னுடைய இன்டர்னல் ப்ளூ பிரிண்ட் தான் காரணம். அதாவது உனக்குள் நீயே அறியாமல் வரைந்து வைத்திருக்கும் உன்னுடைய அடையாள வரைபடம். உன் வாழ்க்கையில் உன்னை யாராவது ஏமாற்றி இருக்கலாம், உன் நம்பிக்கையை யாராவது மிக கொடூரமாக சிதைத்திருக்கலாம். அந்த துரோகம் என்பது ஒரு சாதாரண காயமல்ல, அது உன் மூளையில் ஒரு தவறான மேப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த வரைபடம் உன்னை வெற்றியாளனாக அல்ல, ஒரு பாதிக்கப்பட்டவனாக மட்டுமே காட்டுகிறது. நீ ஒரு சாம்ராஜ்யத்தை ஆள நினைக்கிறாய், ஆனால் உன் அடிமனதோ இன்னும் ஒரு கிழிந்த குடிசையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறது. இந்த முரண்பாடுதான் உன்னை முடக்கி வைத்திருக்கிறது. அறிவியல் ரீதியாக சொன்னால் இதை பாதிப்பினால் உண்டாகும் காந்த பண்பு எனலாம். ஒரு காம்பஸ் எப்போதும் வடக்கு திசையைத்தான் காட்டும், ஆனால் அதன் அருகில் ஒரு கனமான காந்தக்கல்லை வைத்தால் என்னவாகும்? அந்த திசை காட்டி நிலை குலைந்து போகும், சரியான பாதையை காட்டாது. உன் கடந்த கால துரோகங்கள் அந்த காந்தத்தை போன்றவை. உன் இலக்கு வெற்றியாக இருக்கலாம், ஆனால் உன் அடிமனதின் காம்பஸ் எப்போதும் உன்னை பயம், சந்தேகம் மற்றும் தற்காப்பு என்ற திசையிலேயே திருப்பி விடுகிறது. யாரையும் நம்பாதே, நீ ஜெயிக்க மாட்டாய், உனக்கு இது கிடைக்காது, மீண்டும் உன்னை யாராவது ஏமாற்றி விடுவார்கள். இவைதான் அந்த தவறான வரைபடம் உனக்கு சொல்லும் கட்டளைகள். உன் மூளை வெற்றியை நோக்கி திட்டமிடுவதை நிறுத்திவிட்டு மீண்டும் அடிபடாமல் எப்படி தப்பிப்பது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்க தொடங்குகிறது. இதுதான் உண்மை சராசரி மனிதனாகவே வைத்திருக்கிறது. வரலாற்றில் ஒரு மர்மமான உண்மையை உனக்கு சொல்கிறேன் கேள். ஒரு கோட்டை எவ்வளவு பலமாக இருந்தாலும், எத்தனை ஆயிரம் வீரர்கள் அதை காவல் காத்தாலும், அந்த கோட்டையின் கதவுகள் உள்ளிருந்து ஒருவனால் திறக்கப்பட்டால் ஒழிய எதிரிகளால் அதை கைப்பற்றவே முடியாது. உன் மனக்கோட்டையின் கதவை நீயே உன் கடந்த கால வலிகளால், பழைய நினைவுகளால் திறந்து வைத்திருக்கிறாய். துரோகம் செய்தவன் ஒருமுறைதான் உன்னை வீழ்த்தினான், ஆனால் அந்த நினைவை உன் ப்ளூ பிரிண்டில் பதித்து வைத்திருப்பதன் மூலம் ஒவ்வொரு நாளும் உன்னை நீயே வீழ்த்திக் கொள்கிறாய். இது வீரம் அல்ல, இது கோழைத்தனம். அந்த காலத்து மாவீரர்கள் போர்க்களத்தில் காயமடைந்தால் என்ன செய்வார்கள் தெரியுமா? வலியால் துடித்துக் கொண்டு ஒரு மூலையில் அமர்ந்து புலம்ப மாட்டார்கள். அவர்கள் அந்த காயத்தை நெருப்பால் சுட்டு இரத்தப்போக்கை உடனடியாக நிறுத்திவிட்டு மீண்டும் வாளை எடுப்பார்கள். அதுதான் ஒரு வாரியர் செய்கிற முதல் காரியம். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? உன் பழைய காயங்களை வருடிக்கொண்டே இருக்கிறாய். அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், அவன் என் முதுகில் குத்திவிட்டான், அவள் என் வாழ்க்கையை சிதைத்திருப்பாள். இந்த புலம்பல் உன் அடையாளத்தை ஒரு பாதிக்கப்பட்டவன் என்ற சாக்கடையிலேயே வைத்திருக்கிறது. நன்றாக கவனி. நீ ஒரு வேட்டையாடும் சிங்கம் என்று உன்னை வெளியில் காட்டிக்கொள்ளலாம், ஆனால் உன்னுடைய உள் வரைபடத்தில் நான் ஒரு காயம்பட்ட மான் என்று நீ எழுதி வைத்திருந்தால் உன்னால் ஒருபோதும் வேட்டையாட முடியாது. காடு உன்னை ஒருபோதும் அரசனாக பார்க்காது. உன் கண்கள் இரையை தேடுவதற்கு பதிலாக வேடன் எங்கே வருகிறான் என்று பயந்து தேடிக்கொண்டிருக்கும். இந்த மனநிலை இருக்கும் வரை உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது. போதும், நிறுத்திக்கொள் இந்த நாடகத்தை. உனக்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உன்னை உயிர்ப்பிக்கும் மருந்து. அவர்கள் உன்னை ஏமாற்றியது அவர்களின் தரம் தாழ்ந்த குணம், ஆனால் அதை நினைத்துக்கொண்டு நீ இன்னும் ஒரு வெற்றியாளனாக மாறாமல் இருப்பது உன்னுடைய மிகப்பெரிய பலவீனம். ஒரு மாவீரன் என்பவன் காயமே படாதவன் அல்ல, காயங்களை தன் சாம்ராஜ்யத்தின் அடிக்கல்லாக மாற்றியவன். உன் மூளையில் இருக்கும் இன்டர்னல் மேப்ல இன்று ஒரு மிகப்பெரிய திருத்தம் செய்ய போகிறோம். ஒரு மேப்பை மீண்டும் வரைய வேண்டும் என்றால் முதலில் அந்த பழைய அழுக்கு காகிதத்தை எரிக்க வேண்டும். உன்னை தடுத்த அந்த துரோகங்களை, உன்னை அழவைத்த அந்த மனிதர்களை உன் மனதிலிருந்து முழுமையாக துடைத்து எரியாதவரை உன்னால் புதிய வரலாற்றை படைக்க முடியாது. ஒரு பழைய கட்டிடத்தின் மீது புதிய அரண்மனையை கட்ட முடியாது. முதலில் அந்த சிதைவுகளை இடித்து தரைமட்டமாக்க வேண்டும். இயற்கையில் கழுகு ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு கடினமான முடிவை எடுக்கும். அதன் இறக்கைகள் கனத்துவிடும், அலகுகள் வளைந்துவிடும், நகங்கள் தேய்ந்துவிடும். அது அப்படியே இருந்தால் பசியால் சாக வேண்டியதுதான். ஆனால் இந்த கழுது என்ன செய்யும் தெரியுமா? ஒரு உயர்ந்த மலை உச்சிக்கு செல்லும், தன் பழைய அலகை ஒரு பாறையில் அடித்து உடைக்கும், பழைய நகங்களை பிடுங்கி எறியும், தன் கனமான இறக்கைகளை தானே பீத்து போடும். இது ரத்தம் சொட்டும் வலி நிறைந்த செயல், ஆனால் அந்த வலிதான் அதற்கு அடுத்த 30 ஆண்டு கால வாழ்வை தருகிறது. சில மாதங்களுக்கு பிறகு அதற்கு புதிய அலகும், கூர்மையான நகங்களும், வலிமையான இறக்கைகளும் முளைக்கும். இப்போது அது பழைய கழுகல்ல, மறுபிறவி எடுத்த வேட்டைக்காரன். உன் பழைய அடையாளத்தை நீயே உடைக்க தயாரா? உன்னை ஏமாற்றியவர்களின் பெயர்களை உன் டைரியிலிருந்து மட்டுமல்ல, உன் ஆன்மாவிலிருந்தும்
தூக்கி எறிய தயாரா? எனக்கு துரோகம் செய்யப்பட்டது என்ற வரியை அழித்துவிட்டு நான் ஒரு மகா யுத்தத்திற்கு தயாரானேன் என்று எழுதும் தைரியம் உனக்கு இருக்கிறதா? ஏனென்றால் துரோகம் என்பது உன்னை அழிக்க வந்ததல்ல. உன்னில் இருந்த பலவீனமான மனிதனை எரித்துவிட்டு ஒரு பலமான மனிதனை வெளியே கொண்டு வர இயற்கை உனக்கு கொடுத்த ஒரு கொடூரமான வாய்ப்பு. அந்த பழைய மேப்பில் இருக்கும் குறுகிய பாதைகளை அழித்துவிடு. அதில் உள்ள பயத்தின் எல்லைகளை உடைத்துவிடு. ஒரு புதிய நிலப்பரப்பை உருவாக்க வேண்டிய நேரம் இது. இதன் அடுத்த பகுதிதான் மிக முக்கியமானது. சிலைவுகளை அகற்றிவிட்டோம். இப்போது ஒரு மாவீரனின் புதிய ப்ளூ பிரிண்டை எப்படி துல்லியமாக வரைவது? உன்னை வீழ்த்த நினைத்தவர்களே அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி உன் மனதை எப்படி திருப்புவது? உன் எதிர்கால கனவுகளை உன் இரத்தத்தால் எப்படி மேப் செய்வது? அதை அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். இப்போது நான் சொன்னதை செய். உன் பழைய காயங்களை வருடுவதை நிறுத்திவிட்டு அவற்றை உன் ஆயுதங்களாக மாற்று. நீ ஒரு பாதிக்கப்பட்டவன் அல்ல, நீ ஒரு வெற்றியாளன் என்பதை கடந்த காலத்திற்கு உறக்கச் சொல். உன் புதிய பயணம் இப்போதே தொடங்குகிறது. சாம்பலில் இருந்து ஒரு மாவீரனின் புதிய அடையாளத்தை எப்படி உருவாக்குவது? அதே அதிகாரத்தோடும் தெளிவோடும். பழைய அடையாளத்தை எரித்து விட்டாயா? உன் கடந்த காலத்தின் அந்த பழைய காகிதங்களை சாம்பலாக்கி விட்டாயா? இப்போது உன் கையில் இருப்பது ஒரு சுத்தமான வெள்ளைத்தாள். உன்னுடைய இன்டர்னல் ப்ளூ பிரிண்டை மீண்டும் வரைய வேண்டிய மிக முக்கியமான தருணம் இது. நன்றாக கவனி. ஒரு கட்டிடத்தின் வரைபடம் சரியாக இல்லை என்றால் நீ எவ்வளவு விலை உயர்ந்த கற்களை கொண்டு அதை கட்டினாலும் அந்த கட்டிடம் ஒரு நாள் இடிந்து விழும். அதே போலத்தான் உன்னுடைய உள் வரைபடம் பலவீனமாக இருந்தால் நீ எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் எவ்வளவு புகழ் பெற்றாலும் ஒரு சிறிய தோல்வி உன்னை நிலைகுலையச் செய்துவிடும். உன்னுடைய புதிய ப்ளூ பிரிண்ட் வெற்றி என்பதை விட வலிமை என்பதன் அடிப்படையில் இருக்க வேண்டும். முதலில் உன்னுடைய புதிய வரைபடத்தில் நீ வரைய வேண்டிய முதல் கோடு உணர்ச்சிகளை கடந்து சிந்திப்பது எனலாம். துரோகம் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? மனிதர்கள் மாறக்கூடியவர்கள், சூழ்நிலைகள் மாறக்கூடியவை. அதனால் உன் மகிழ்ச்சியையோ அல்லது உன் வெற்றியையோ ஒருபோதும் மற்றவர்கள் கையில் கொடுக்காதே. ஒரு மாவீரன் என்பவன் ஒரு பாறையை போன்றவன். கடல் அலைகள் வந்து மோதலாம், ஆனால் பாறை நகராது. உன் புதிய வரைபடத்தில் நான் என் உணர்ச்சிகளுக்கு அடிமை அல்ல, நான் என் லட்சியத்திற்கு மட்டுமே அடிமை என்று பெரிய எழுத்துக்களில் பொறித்துக்கொள். அடுத்ததாக அறப்போர் முறை எனலாம். வரலாற்றில் அலெக்சாண்டர் முதல் நெப்போலியன் வரை அனைவரும் ஒரு போருக்கு செல்லும் முன்பு வரைபடத்தை வைத்து மணிக்கணக்கில் சிந்திப்பார்கள். அவர்களுக்கு தெரியும், போர்க்களத்தில் வீரத்தை விட வியூகமே முக்கியம் என்று. உனக்கு துரோகம் செய்தவர்களை பழிவாங்க நீ நினைக்கலாம், ஆனால் ஒரு மாவீரனின் வரைபடத்தில் பழிவாங்குதல் என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. ஏனென்றால் பழிவாங்குதல் உன்னை இன்னும் கடந்த காலத்துடனேயே பிணைத்து வைத்திருக்கும். அதற்கு பதிலாக வளர்ச்சி என்ற வியூகத்தை எடு. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் உன்னை பார்க்கும்போது நீ அவர்களுக்கு தெரியாத ஒரு உயரத்தில் இருக்க வேண்டும். அதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உன் வெற்றியின் சத்தம் அவர்களின் காதுகளை கிழிப்பதாக இருக்கட்டும். இங்கே ஒரு முக்கியமான அறிவியல் உண்மையை சொல்கிறேன். நம் மூளைக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற ஒரு பண்பு உண்டு. அதாவது நீ மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்யும் போது அல்லது நினைக்கும் போது உன் மூளையில் புதிய நரம்பு பாதைகள் உருவாகும். நீ இத்தனை காலம் நான் ஒரு தோற்றவன் என்று நினைத்ததால் உன் மூளையில் தோல்விக்கான பாதைகள் மிக வலுவாக இருந்தன. இப்போது ஒவ்வொரு நாளும் நான் ஒரு வெற்றியாளன், நான் ஒரு மாவீரன் என்று உனக்குள்ளே சொல்லிக் கொள்ளும் போது அந்த பழைய பாதைகள் அழிந்து புதிய வலிமையான பாதைகள் உருவாகின்றன. இது ஏதோ ஒரு மந்திரம் அல்ல, இது உன் மூளையை நீயே மறுசீரமைப்பு செய்யும் முறை. உன் புதிய வரைபடத்தில் மூன்றாவது தூண் உயர்தரச் சுற்றம் எனலாம். ஒரு சிங்கம் ஓநாய்களுடன் வேட்டையாட போனால் அது தன் சிங்கத்தன்மையை இழந்துவிடும். உன்னுடைய பழைய வரைபடத்தில் உன்னை சுற்றி துரோகிகளுக்கும் எதிர்மறையான மனிதர்களுக்கும் இடம் கொடுத்திருந்தாய். அதனால்தான் நீ வீழ்த்தப்பட்டாய். இப்போது உன் வரைபடத்தை சுற்றி கோட்டை சுவர்களை எழுப்பு. அந்த சுவர்களுக்குள் உன்னை விட பலமானவர்கள், உன்னை விட அறிவார்ந்தவர்கள், உன்னை போன்றே சாதிக்க துடிக்கும் மாவீரர்களுக்கு மட்டுமே அனுமதி கொடு. யாரோடு நீ இருக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய் என்பதுதான் இயற்கையின் விதி. காட்டில் வாழும் ஓநாய்களுக்கு ஒரு குணம் உண்டு. அவை ஒருபோதும் தனியாக வேட்டையாடாது, கூட்டமாகச் சேர்ந்துதான் ஒரு பெரிய மிருகத்தை தாக்கும். ஆனால் சிங்கம் அப்படியல்ல. அது தனியாக இருந்தாலும் அதன் கம்பீரம் குறையாது. உன் புதிய ப்ளூ பிரிண்டில் தனிமை என்பதை கண்டு அஞ்சாதே. அந்த தனிமையில்தான் உன்னுடைய மிகப்பெரிய பலம் ஒளிந்திருக்கிறது. உன்னுடைய பலவீனங்களை நீயே கண்டறிந்து அதை சரி செய்யும் இடமே அந்த தனிமைதான். உன்னை செதுக்கிக் கொள்வதற்கான ஒரு சிற்பக்கூடம் அது. இப்போது உன்னுடைய வரைபடத்தின் மிக முக்கியமான பகுதி
எதிர்கால தரிசனம் எனலாம். உன்னுடைய அந்த வாழ்நாள் லட்சியத்தை உன் மனக்கண்ணில் விரிவாகப் பார். இன்று நீ எங்கே இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, இன்னும் 5 வருடங்களில் நீ எங்கே இருக்கப் போகிறாய் என்பதே முக்கியம். அந்த எதிர்கால அடையாளத்தை இப்போதே அணிந்து கொள். ஒரு மாவீரன் தன் கிரீடத்தை பெறுவதற்கு முன்பே தன் மனதில் ஒரு அரசனாகத்தான் வாழ்வான். அவன் நடையில், உடையில், பேச்சில் அந்த அதிகாரம் தெரியும். அதே அதிகாரம் உன் வாழ்வில் கொண்டு வா. முடிவாக ஒன்றை சொல்கிறேன். இந்த வாரியர் ஐடென்டிட்டி மேப்பிங் என்பது ஒருமுறை செய்து முடிக்கும் காரியம் அல்ல. இது ஒரு தொடர் பயணம். கமெண்டில் சொல்லு, ஐ வில் ரீரைட் மை ப்ளூ பிரிண்ட் என்று. ஒவ்வொரு நாளும் நீ தூக்கத்தில் இருந்து எழும்போது உன் வரைபடத்தை சரிபார். இன்று நீ ஒரு மாவீரனாக செயல்படுகிறாயா, அல்லது மீண்டும் பழைய புகார்களை சொல்லும் சாதாரண மனிதனாக மாறுகிறாயா என்று உன்னையே கேள். கடந்த காலம் உனக்கு ஒரு காயத்தை கொடுத்தது உண்மைதான். ஆனால் அந்த காயம்தான் உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்திருக்கிறது. துரோகம் செய்தவர்களுக்கு நன்றி சொல். ஏனென்றால் அவர்கள் உன்னை ஏமாற்றாமல் இருந்திருந்தால் நீ இன்னும் ஒரு சராசரி மனிதனாகவே வாழ்ந்து முடிந்திருப்பாய். உன்னில் இருந்த அந்த மாவீரனை அவர்கள்தான் வெளியே கொண்டு வந்தார்கள். இப்போது உன் புதிய வரைபடம் தயாராகிவிட்டது. இனி தயங்காதே, வாளை எடு, உன் இலக்கை நோக்கிப்பாய். இந்த உலகம் பலவீனமானவர்களைக் கண்டு இரக்கப்படலாம், ஆனால் பலமானவர்களை மட்டுமே மதிக்கும். ஒரு மாவீரனாக வாழ்ந்து முடிப்பதே இந்த பூமியில் நீ பிறந்ததற்கான அர்த்தம். வெற்றியோ தோல்வியோ, உன் வீரம் வரலாற்றில் பேசப்பட வேண்டும். உன் பயணம் இப்போதே தொடங்குகிறது. இனி உன்னை யாராலும் நிறுத்த முடியாது. ஏனென்றால் உன் உள் வரைபடம் இப்போது ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளத் தயாராகிவிட்டது. வேட்டையை தொடங்கு.